அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசி அன்பர்கள், அடுத்த 58 நாட்கள் நீங்கள் வேட்டைக்கு தயாராகுங்கள். அதாவது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வேட்டைக்காரன் போல் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். கொஞ்சம் அசந்தாலும் பணம், நகை, பொருள் இப்படி மற்றவர்களிடம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் விழிப்புணர்வு வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் என்பதை காணலாம். ரிஷபராசிக்கு காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான். கலத்தர வாழ்க்கை துணை, நட்பு, விரையாதிபதியாக வருகிறார். உங்களுக்கு 7-12ஆக செவ்வாய் பகவான் வருகிறார். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி அப்படிங்கிற நிலை பெரும்பாலான ரிஷபராசி என்பளுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையிடம் உங்களால் சமாளிக்க முடியாது. செவ்வாய் பகவானுடைய தன்மை வாழ்க்கை துணையிடம் பலமாக இருக்கும். அதே வழியில் நண்பர்களிடம் நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பளுக்கு உண்டு. நட்பு உங்களுக்கு விரயமாக வருகிறது. கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பும் ரிஷபராசி என்பளுக்கு உண்டு. செவ்வாய் பகவான் கலத்தர விரையாதிபதியாக இருக்கும்போது 2 தார அமைப்பும் உண்டு. இதை ரிஷபராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாயினுடைய காரகத்துவங்களை காணலாம். 9 நவரங்களில் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டின் அதிபதி. செவ்வாய் என்றாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி, நிலம், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், தைரியக்காரகன், 2ல் 1 நீயா நானானு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். சண்டைக்கு அதிபதி, வீர தீரம், பற்கள், எலும்பு, இரத்தம், யூனிஃபார்ம் தொழிலாளர்கள், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, போக்குவரத்து தொழிலாளர்கள். செவ்வாய் விவசாயம், பூஞ்செடி, கம்பிவேலி, செம்மண் பூமி, வாக்குவாதம் செய்து எதிர்வாதம் செய்து விடாமுயற்சியுடன் வெற்றியா தோல்வியா அப்படின்னு 2ஐயும் சந்திக்கக்கூடியவர் செவ்வாய். எல்லா உயிர் ஜீவராசிகள் உடலிலும் வெப்பத்தை கொடுப்பவர் செவ்வாய். சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா வீடு, நிலபல, சொத்துக்கள் சேரும். செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் நாம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வீடு கட்ட முடியாது. நிலம் வாங்கி போட்டாலும் அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்கு பல வருடங்கள் ஆகும். அப்போ ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ரிஷபராசிக்கு 7-12ஆம் வீட்டின் அதிபதி 2வது வீட்டிலே அமரப்போகிறார். அடுத்த 58 நாட்கள் விரையாதிபதி குடும்பஸ்தானத்திலே அமரும்போது ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யார் மேலேயும் கோவப்படாதீங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு யார் மேலேயும் கோவப்பட்டு பேசாதீங்க. 2ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது பேச்சில் தன்மை வேண்டும். எதற்கும் எந்த காரியத்திற்கும் குடும்ப நபர்களோ உங்களிடம் பேசக்கூடிய சந்திக்கக்கூடிய நபர்களிடமோ எதற்கும் பொய் பேசக்கூடாது. 2ஆம் வீட்டிலே விரையாதிபதி அமர்ந்திருக்கும் போது பேச்சில் உண்மை இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் கோவப்படக்கூடாது. விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது குடும்ப செலவுகள் கூடுதலாக வரும். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது பல்வலி, திடீர்னு ஆடி இருக்கக்கூடிய பல்லு கீழே விழும். முகத்தில் காயங்கள் ஏற்பட்டு இரத்த காயங்கள்லாம் ஏற்படும். வாயில் புண்ணு, நாக்கில் புண்ணு, வாயில் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும்.
முகத்தில் காயங்க ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சேமித்த பணம் நகை திருடு போகாமல் அடுத்த 58 நாட்களுக்கு ரிஷபராசி என்பர்கள் பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரிஷபராசிக்கு விரைய கலத்திரக்காரகன் 2ஆம் வீட்டில் வந்திருக்கும் போது சேமித்த பண நகை பத்திரமா பார்த்துக்கணும். யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. கைமாத்தா கொடுத்தாலும் சரி, கடனாக கொடுத்தாலும் சரி, விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கொடுத்த பணம் திரும்ப வருவது கடினம். இதை ரிஷபராசி என்பர்கள் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது அங்கே கடும் பகை. புதனுக்கும் செவ்வாய்க்கும் கடும் பகை. நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. எதற்கு நீங்கள் வேட்டைக்காரன் போல் தயாராக இருக்கணும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். 2வது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது பெண்களை பெரும்பாலும் குறை சொல்லக்கூடாது. பெண்களை அவதூறாக பேசுவது, கடுஞ்சொற்களை பயன்படுத்துவது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். செவ்வாய் புதனுடைய 4ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டின் மேல் விழுகிறது. ஜென்ம ராசியிலே குருபகனும் பார்வை செய்கிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு சுமை அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் நோய் நொடி தொந்தரவு, ஒரு பக்கம் மனக்குழப்பம், எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் எதுவுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான நிலையெல்லாம் ரிஷபராசி என்பளுக்கு இருக்கும். செவ்வாய் குரு பார்வை 5வது வீட்டிற்கு விழும்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பேரு உண்டு. 5வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாட்டில் தடை இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுடலாம். உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. செவ்வாய் புதனுடைய நேர் 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. ரிஷபராசிக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் பார்வை விழும்போது அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் வெளியூர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய மாதிரி நிலை ஏற்படும். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் வண்டி வாகன தொழிலாளர்களாக இருப்பார்கள். உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இதெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. போக்குவரத்து தொழிலாளர்கள் கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 8ஆம் பார்வையால் பாக்கியத்தை பரிசுகிறார். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், விவாதங்கள் இல்லாமல், பெரியோர்களிடம் மட்டுமறியாத பேச்சுகள் இல்லாமல் ரிஷபராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை பாக்கியத்தில் விழும்போது தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ நீங்கள் எதிர்வாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு 11வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பெருஞ்செல்வம், பணம் கட்டுக்கட்டாக எண்டலாம், திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை உண்டு. நிலபுல பூமி சேர்க்கை உண்டு. எதிர்பாராத முன்னேற்றம் ரிஷபராசிக்கு உண்டு. 10வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அதுவே உங்களுக்கு தற்போது கை கொடுக்கும். அதை விட்டுட்டு இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு மாற்றங்களை எதிர்பார்க்காமல் இருப்பது அடுத்த 58 நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பு. ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், அறிவுரை புத்திமதி சொல்லக்கூடியவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்ப பெரியவர்களை மரியாதை இல்லாமல் பேசாதீங்க. குடும்ப பெரியவர்களை மதித்தால குருபகனுடைய கெடுபலனிலிருந்து ரிஷபராசி என்பர்கள் மீண்டு வந்து விடலாம்.
அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. இரவில் அதிக நேரம் விழித்திருக்காதீர்கள். இரவில் படுத்து நன்றாக உறங்குங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவால் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். 2வது வீட்டிலே விரையாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது குடும்ப செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாரையும் கோவப்பட்டு எடுத்தெறிந்து பேசாதீங்க. பேச்சிலையும் வாக்குலையும் கவனமாக இருங்க. பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரிஷபராசி என்பதற்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.